ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 2வது ஸ்லோகத்தை பார்க்கலாமா? முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். சோயம் விஸ்வ விசர்கதத்த ஹிருதய, சோயம் விஸ்வ விசர்கதத்த ஹிருதய, சம்பஸ்யமானஸ்வயம் சம்பஷ்யமானஸ்வயம், போதம் கல்வனவாப்ய விஸ்வவிஷயம் போதம் கல்பனவாப்ய விஸ்வவிஷயம், சிந்தாகுலஸ்தஸ்திவான் சிந்தாகுலஸ்தஸ்திவான், தாவத்வம் ஜகதாம்பதே தபதபேத் தாவத்வம் ஜகதாம்பதே தபதபேத், ஏவம் ஹி வைகாயசீம் ஏவம் ஹி வைகாயசீம், வாணி மே நமசி ஸ்ரவஸ்ருதிஷுகாம் வாணி மே நமசி ஸ்ரவஸ்ருதிசுகாம், குர்வம் ஸ்தப பிரேரணாம் குர்வம் ஸ்தப பிரேரணாம். சோயம் விஸ்வவிசர்கதத்த ஹிருதய சம்பஸ்யமானஸ்வயம், சோயம் விஸ்வவிசர்கதத்த ஹிருதய சம்பஷ்யமானஸ்வயம், போதம் கல்வனவாப்ய விஸ்வவிஷயம் சிந்தாகுலஸ்தஸ்திவான், போதம் கல்பனவாப்ய விஸ்வவிஷயம் சிந்தாகுலஸ்தஸ்திவான், தாவத்வம் ஜகதாம்பதே தபதபேத் ஏவம் ஹி வைகாயசீம், தாவத்வம் ஜகதாம்பதே தபதபேத் ஏவம் ஹி வைகாயசீம், வாணி மே நவசி ஸ்ரவஸ்ருதிஷுகாம் குர்வம் ஸ்தப பிரேரணாம், வாணி மே நமசி ஸ்ரவஸ்ருதிஷுகாம் குர்வம் ஸ்தப பிரேரணாம். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஜெகதாம்பதே, எல்லா உலகங்களுக்கும் தலைவரானவரே குருவாயூரப்பா. சக அயம், அந்த பிரம்மதேவன். விஸ்வ விசர்க தத்த ஹிருதய, பிரபஞ்ச சிருஷ்டியை செய்ய வேண்டும் என்பதிலேயே தன் மனத்தை செலுத்தி, சம்பஸ்யமான ஸ்வயம், தானே நன்றாக யோசித்த போதும், விஸ்வ விஷய போதம் கலு, விஸ்வத்தை சிருஷ்டிப்பதற்கான ஞானம் அனவாப்பிய கிடைக்காததனால், சிந்தாகுலஸ்தஸ்திவான், மனம் கலங்கியவராக ஆனார். அந்த சமயத்தில் தாவத்துவம், அந்த சமயத்தில் தாங்கள் தபதபேத் ஏவம், அதாவது தப என்கின்ற வைகாயசீம் வாணீம் அசரீரி வாக்கை ஏனம் சிஸ்ரவ, அவரே கேட்கும்படி செய்தீர்கள். அந்த அசரீரி வாக்கு, அந்த வைகாயசீம் வாணிம், அது எப்படி இருந்ததுன்னா ஸ்ருதி சுகாம், கேட்பதற்கு மிக இனிமையாக இருந்தது. அந்த ஆகாசவாணியை பிரம்மாவை கேட்க வைத்து குர்வம் தப பிரேரணாம், பிரம்மாவை தவம் செய்ய தூண்டினீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். சோயம் விஸ்வ விசர்கதத்த ஹிருதய சம்பஸ்யமானஸ்வயம், போதம் கல்வனவாப்ய விஸ்வவிஷயம் சிந்தாகுலஸ்தஸ்திவான், தாவத்வம் ஜகதாம்பதே தபதபேத் ஏவம் ஹி வைகாயசீம், வாணி மே நவசி ஸ்ருதிஷுகாம் குர்வம் ஸ்தப பிரேரணாம். ஹிரண்யகர்பர் எப்படி தவம் செய்ய ஆரம்பித்தார் என்பதை பற்றி ஸ்ரீ பட்டதிரிகள் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். பிராகிருத பிரளயம் முடியும் காலத்தில் மேலே கூறப்பட்ட ஹிரண்யகர்பருக்கு பிரபஞ்ச சிருஷ்டி செய்ய வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. எப்படி சிருஷ்டி செய்வது என்று யோசிக்கிறார். அவருக்கு
தெளிவு ஏற்படவில்லை. அவரால் தன் முயற்சியால் அந்த ஞானத்தை பெற முடியவில்லை. அதனால் கவலையடைந்தார். ஜெகத்பதே, அப்போது தாங்கள் தப தப என்ற அசரீரி வாக்கை பிரம்மா கேட்கும்படியாக செய்தீர்கள். கேட்க மிகவும் இனிமையாக இருந்த அந்த ஆகாசவாணியை பிரம்மாவை கேட்கச் செய்து அவரை தவம் செய்யும்படியாக நீங்களே தூண்டினீர்கள்.